ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கர்நாடக மாநிலம் தாவணகெரே மாவட்டம் தியாகடகட்டாவைச் சேர்ந்த லட்சுமி என்ற பெண் திடீரென மாயமானார். இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் இது தொடர்பாக சன்னகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சந்தோஷ் என்பவரை போலீசார் பிடித்து விசாரித்த போது கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக அடுத்தடுத்து வெளியான மர்மங்கள் காவல்துறையினரையே திகைக்க வைத்துள்ளன. லட்சுமிக்கும் அன்னபுரா கிராமத்தைச் சேர்ந்த நிங்கப்பாவுக்கும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. ஆனால் நீண்ட நாட்களாக இருவருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்துள்ளது. இதன் காரணமாக இருவரும் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்ட போது நிங்கப்பாவிற்கு குழந்தை பெறுவதில் குறைபாடு இருந்தது தெரிய வந்தது. இதனால் இருவருக்கும் இடையே மனக்கசப்பு முற்றியுள்ளது. இந்த நிலையில் லட்சுமி திடீரென கர்ப்பமாகியுள்ளார். ஆனால் தனக்கு குறைபாடு இருக்கும்போது மனைவி லட்சுமி எவ்வாறு கர்ப்பமானார் என நிங்கப்பாவிற்கு கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து மனைவியிடம் நேரடியாக கேட்டபோது நிங்கப்பாவுடன் தோட்டத்தில் வேலை செய்யும் அவரது நண்பர் திபேஷ் நாயக் என்பவருடன் லட்சுமிக்கு திருமணத்தை கடந்த உறவு இருந்ததும் அவரே கர்ப்பத்திற்கு காரணம் என்பதும் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த நிங்கப்பா மனைவி லட்சுமியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று கருவை கலைத்துள்ளார். மேலும் திபேஷ் நாயக்குடனான உறவை கைவிடுமாறும் வலியுறுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து கருவை கலைத்ததற்காக நிங்கப்பாவின் மீது கடும் கோபத்தில் இருந்த லட்சுமி அவரை தீர்த்து கட்ட முடிவெடுத்துள்ளார். அதன்படி 2024ஆம் ஆண்டு ஜனவரி 14 அன்று திபேஷ் நாயக் விருந்து வைப்பதாக கூறி லட்சுமியுடன் நிங்கப்பாவை சன்னகிரி தாலுகா நல்லூர் கிராமத்திற்கு கூட்டிச் சென்றார். பின்னர் இருவரும் நிங்கப்பாவிற்கு அதிக அளவில் மது கொடுத்துள்ளனர். அதீத போதையில் தள்ளாடிய நிங்கப்பாவை மனைவி லட்சுமியும் திபேஷ் நாயக்கும் இணைந்து கல்லால் தாக்கி படுகொலை செய்து பத்ரா கால்வாயில் வீசியுள்ளனர். அதன் பிறகு லட்சுமி தனது கணவர் பத்ரா கால்வாயில் குளிக்கும் போது நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறி நாடகமாடி ஊர் மக்களையும் உறவினர்களையும் நம்ப வைத்துள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் காவலர்கள் கால்வாயில் நிங்கப்பாவின் உடலை தேடியுள்ளனர். ஆனால் உடல் கிடைக்காமல் போனது. இதைத் தொடர்ந்து நிங்கப்பா உயிரிழந்த சில மாதங்களில் திபேஷ் நாயக் கேரளாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். இந்த சூழலில்தான் யாரிடமும் சொல்லாமல் லட்சுமி திடீரென கேரளாவிற்கு சென்றுள்ளார். அங்கு இருவரும் தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்து வந்த திடுக்கிடும் தகவலை சந்தோஷ் என்பவர் தெரிவித்துள்ளார். சந்தோஷ், லட்சுமியின் கணவர் நிங்கப்பா, திபேஷ் நாயக் ஆகிய மூவரும் ஒரே தோட்டத்தில் ஒன்றாக வேலை செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது. சந்தோஷின் வாக்குமூலத்தை கேட்ட சன்னகிரி போலீசார் கேரளாவிற்கு விரைந்து சென்று லட்சுமி மற்றும் திபேஷ் நாயக் ஆகியோரை கைது செய்து அழைத்து வந்துள்ளனர். பின்னர் இருவரும் நிங்கப்பாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.